அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் பயங்கர பரபரப்பவே ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அமெரிக்க அதிபருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதாவது அமெரிக்கால இந்த வருட இறுதியில அதிபர் தேர்தல் நடைபெற போது இந்த ஒரு தேர்தலுக்கான பிரச்சாரம் பயங்கரமா சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் அதிபர் வேட்பாளரா தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களமிறங்க இருக்க சூழ்நிலையில அவரை எதிர்த்து முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட போறாரு. இதனால பயங்கர பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்தல் பிரச்சாரமும் பயங்கர சூடு பிடிக்க தொடங்கி இருக்க நிலையில வேட்பாளர்கள் மத்தியில டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உரையாடல் நடத்தியிருக்காரு. அந்த ஒரு டைம்ல தான் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அப்போ துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறமா அவரோட வலது காது காயமடைஞ்சு அவர் அங்க இருக்கிற பாதுகாவலர்கள் எல்லாம் மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சிறப்பு பாதுகாப்பு படை பதில் தாக்குதல் நடத்திருக்கு. அந்த தாக்குதல்ல அந்த நபர் உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் பயங்கர பரபரப்பாகவே ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிபர்களுக்கும் சரி முன்னாள் அதிபர்களுக்கும் சரி சில குறிப்பிட்ட வருடங்கள் செக்யூரிட்டி சர்வீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும். அதே மாதிரிதான் டொனால்ட் ட்ரம்புக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு சம்பவத்துக்கு சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ட்ரம்ப் படுகொலை செய்யப்படுற முயற்சியில தான் இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா பேரணி நடக்கக்கூடிய இடத்துல ரொம்பவே செக்யூர்டா பண்ணப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஹைட்டான பில்டிங் மேல இருந்துதான் ஒரு நபர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு. அதுவும் அந்த மேடையை நோக்கி பல முறை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு. அதோட காட்சிகள் எல்லாமே சமூக வலைதள பக்கங்கள்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தின நபரையும் அந்த 400 அடி ஹைட்ல இருக்கிற ஒரு பில்டிங்ல ஏறினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவாளர் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அதை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிபிசி செய்தியாளர்களிடம் அந்த ஆதரவாளர் சொல்லியிருக்காரு. பேரணி நடந்துட்டு இருக்கிறப்ப டொனால்ட் ட்ரம்ப் அங்க இருக்கிற ஆதரவாளர்கிட்ட ரொம்பவே பிரச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் 400 அடி உயரம் இருக்கிற ஒரு பில்டிங்ல ஒரு நபர் ஏறி இருக்கிறத அந்த ஆதரவாளர் பார்த்த உடனே அங்க இருக்கிற பாதுகாப்பு படை அதிகாரிகள் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க அந்த ஒரு டைம்ல காது கொடுத்து கேட்காம விட்டு அடுத்த செகண்ட்லயே துப்பாக்கி சூடு நடத்தின சவுண்ட் கேட்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு சம்பவம் பயங்கர பரபரப்பவே ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சம்பவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து எல்லாரும் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால இது திட்டமிட்டு செய்யப்பட்ட துப்பாக்கி சூடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் தங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே முன் வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவர் அமெரிக்காவை சேர்ந்த ஆயுதம் ஏந்திய தீவிரவாத கும்பலை சேர்ந்தவரா இல்ல வெளிநாட்டுல இருக்கிற கூலிப்படையை சேர்ந்தவரா அப்படின்ற தீவிர விசாரணையும் நடந்துட்டு இருக்கதா தகவல்கள்லாம் வெளிவந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.